தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு திருநாவுக்கரசு அவர்களை கேசட்டை வெளியிடுமாறும் MK மோகன் MLA அவர்களை அதை பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். ப்ரொடியூசர் யாஸ்மின் பேகம் அவர்களை ஒரு சில வார்த்தை பேசுமாறு அழைக்கின்றோம். வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. ஆடியோ லான்ச் வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல. இது எங்களுக்கு முதல் மேடை. இந்த படத்தின் கதாநாயகனாக இருக்கும் மகாஸ்ரீ சுந்தர் மகாஸ்ரீ வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் எங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்தோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி இங்கே வந்து நிற்கிறோம். சரி, 2 பேரில் யாரா ஒருத்தர் வந்து சினிமாவில் இருக்கணும், அதனால் நான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சினிமா அப்படி தான் இருந்தது. இந்த இடத்துக்கு வரதுக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டராக தான் அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு ஈஸியாக கிடைக்காதுன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா ஓகே, அவங்க வந்து அவங்களே வந்துட்டு தயார்படுத்திக்கிட்டாங்க. எல்லா விதத்துலேயும் எல்லா ஒர்க்கும் கற்றுக்கிட்டாங்க. டைரக்டராகவும் நிறைய கதையை ரெடி பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ப்ரொடக்ஷனும் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி கேட்டுருது ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. அது நடக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு. ஸோ ஒரு வாட்டியும் அதனாலவே அவரோட சோகத்தை சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால எங்களுக்குள்ள சண்டை கூட வந்திருக்கு. ஏன்னா இவ்வளோ போயிட்டு கதை சொல்லும் போது ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு கேட்டுட்டு டக்குன்னு ஓகே பண்ண மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஏறி இறங்கியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சரி ஓகே நம்மளால் என்ன பண்ண முடியும், சரி எவ்வளோ ஆகும், பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்து ஹஸ்பண்ட்காக ப்ரொடக்ஷன் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது. இதில் என்னோட உழைப்பு மட்டும் இல்லை, மகாலட்சுமி அம்மாவோட உழைப்பும் தான் இருக்குது. என்னோட மாமியார் அவங்களோட உழைப்பும் தான் இருக்குது. அவருக்கு எப்படி நான் சப்போர்ட்டோ அதே மாதிரி அம்மாவும் எங்களுக்கு சப்போர்ட் தான். ஸோ அவங்க மூலமாக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து நிற்கிறோம். என்னன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து நாங்கள் 20 நாளில் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு மெயின் ரீசனே வந்துட்டு நம்மளோட டீம் தான். இந்த படத்தில் இருக்கிற டீம் தான். எல்லாருமே வந்து அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து ரொம்பவே நிறையவே கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்றது அவங்க கொடுத்த ஒத்துழைப்பினால தான். இந்த படத்தை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறமா சரி நம்மளால் மட்டுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தான் நமக்கு லக்ஷ்மண் சார் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பேசணும், டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம், ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அவ்வளோ நம்பிக்கையாக வந்துட்டு டக்குன்னு இறங்கினாரு. அதுக்காக லக்ஷ்மண் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே இந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரம் இந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, ப்ரொடியூசருங்களுக்கு சொல்கிறேன், டைரக்டருங்க வந்து உங்ககிட்ட கதை சொல்ல வராங்கன்னா ஒரு கதை மட்டும் வச்சுட்டு சொல்ல வரல. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய கதை இருக்கும். நீங்கள் என்ன கதை எதிர்பார்க்குறீங்கன்றதை சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான கதையை சொல்லுவாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவங்க சொல்கிற கதையை வந்து நீங்கள் எதிர்பார்க்குற கதையே இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டாம் இல்லை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த ஒரு வாய்ப்பு தான். அதனால நீங்கள் என்ன மாதிரி கதை எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த கதையை சொல்லும் போது உங்களுக்கு பிடிச்சிரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கும். அது மட்டும் இனிமே கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். எதனா தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. ஏன்னா ஒரு டேரக்டர் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் கூட இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சது. சரி நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதுனால நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எல்லாரும் தேட்டர் போய் பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படமும் இதுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு. நம்ம இதில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நியூ ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு யாராக இருந்தாலும் நம்மளோட ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஏதாவது நடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம். எங்களோட சப்போர்ட் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. ஸோ இப்போ தான் எங்களுடைய லைஃப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். இந்த படத்துடைய டைரக்டர் ராஜ்கண்ணாயிரம் சார் அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றோம்.
எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். இங்கே வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். 10 வருஷம் போராட்டம் உண்மையாகவே அது தெரியாது. ஏன்னா இது என்னோடய மூவின்றதை விட என் வாழ்க்கை இது கஷ்டப்பட்டது யாஸ்மின் பேகம் அவர்களும் லக்ஷ்மண் சார் அவர்களும். என் நண்பர் சுந்தர்சி அவர் தான் சொன்னாப்புல, சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது, நீங்கள் வாங்க, நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே டீம் ஒர்க்கு தான். இதில் ஒருத்தர் யாருன்னா ஃபெமிலியர் செந்தில் சார் மட்டும்தான். அவரை வச்சு அந்த மூவியை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதை விட எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட் இங்கே வந்திருக்க எல்லாருமே இந்த படத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, சாங்கும் பார்த்துருப்பீங்க. கூடிய சீக்கிரம் இந்த படம் தேட்டரில் வெளியே வரும். எல்லாம் தேட்டரில் பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களை ஒரு சில வார்த்தை பேசுமாறு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடை வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதல்ல இந்த ஆங்கருக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லணும். எவ்வளோ பரபரப்பாக இந்த விழாவை ஹோஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பண்ணுங்க சீக்கிரம் அப்படின்றாங்க. அம்மா உங்களுக்காகவே நாங்கள் சீக்கிரம் முடிச்சிடுறோம். உங்கள் பேர் என்ன? மோகனா. ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் முதல்ல வாங்கண்ணா வணக்கண்ணா படத்தினுடைய தயாரிப்பாளர் யாஸ்மின் பேகம் அவர்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுப்போம். தன் கணவருக்காக நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. யாஸ்மின் மேம் வாழ்த்துக்கள். உங்கள் கணவருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு அதில் ஒரு படமும் நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுப்போம். நம்ம ஹஸ்பண்ட் கனவாக ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து நீங்கள் ஒரு உழைப்பை கொடுக்குறதும் இங்கே பேசுகிறதும் தைரியமாக நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. உங்களுடைய அந்த உழைப்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும். அண்ட் லக்ஷ்மணன் அவர்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அன்பான ஒரு தயாரிப்பாளராக ஆஃபீஸ் நீங்கள் கண்டிப்பாக வரணும், இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மரியாதையோடு சொல்லும்போது நம்ம அவருக்கு நோ சொல்ல முடியல. அவருடைய அந்த உழைப்புக்கும் அந்த நேர்மைக்கும் அந்த என்ன சொல்கிறது மரியாதைக்கும் கண்டிப்பாக அவர் வெற்றி அடையணும். இந்த படத்தை பொறுத்தவரையும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஹீரோ சுந்தர் மகரிஷி, அவரே ரைட்டர், இந்த ஸ்க்ரீன் பிளே அவரே எழுதியிருக்காரு, அவரே நடிச்சிருக்காரு, படத்தில் டான்ஸ் ஆடியிருக்காரு, நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு முக்கியமான ஹீரோ மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. பார்க்கும்போதே பரவாயில்ல, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்கப்பா. ஃபர்ஸ்ட் படத்துலேயே ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காருன்னு தோணுது. சுந்தருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த குழுவே ஒரு என்ன சொல்கிறது 20 நாட்களுக்குள்ள ராஜ் கண்ணாயிரம் டைரக்டர் வரும்போது ரொம்ப அளவாக பேசிட்டு போயிட்டாரு. நான் ரொம்ப என்னுடைய என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு முயற்சி ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்கோம். 20 நாட்களுக்குள்ள அந்த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் நோட்டு கொடுத்து, சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு எந்த ப்ரெஸ் மீட்லேயும் அந்த மாதிரி ஆடியோ லான்ச்சில் நம்மளுக்கு கொடுத்ததே இல்லை. இதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். கிளியராக என்ன கதைன்னு வேற சொல்லிட்டாங்க. அதாவது 24 மணி நேரத்திற்குள் ஒரு யூடியூபருக்கும் ஒரு பொலிட்டீஷியன் நடக்கிற ஒரு பிரச்சனை, அதில் எப்படி யூடியூபர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்னு அழகாக கதையை நம்மளுக்கு சொல்லி, சார் இதெல்லாம் தெரிஞ்சுங்க, இதுதான் கதை, நாங்கள் ட்ரெய்லர் சாங் காமிச்சிட்டோன்னு ரொம்ப டிசிப்ளினாக ஒரு குழுவாக அவங்க இயங்கியிருக்காங்க. அண்ட் 20 நாட்களுக்குள்ள படம் எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. அதில் இத்தனை பாடல்கள், காமெடி சீனு, அவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு பரபரப்பாக இயங்கி எப்படி ஒரு மோகனா ஆங்கர் பண்ணாங்களோ அதே மாதிரி பரபரப்பாக படத்தை 20 நாட்கள் டே நைட்டு. ஏன்னா ஒரு மேடம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்க கண்டிப்பாக டைட்டாக பட்ஜெட் கொடுத்து இதுக்குள்ளே முடிங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறதுக்காக இந்த குழு ரொம்ப டே நைட் இயங்கி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க. சினிமா துறை பொறுத்தவரையும் ஒரு நல்ல படைப்பு வரும்போது கண்டிப்பாக மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. எப்படி இன்னைக்கு 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா கில்லி மாதிரி எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாம் திரையரங்கில் ஜேன்னு கூட்டம் விஜய் சாரை செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. விஜய் சார் 20 வருஷம் கழிச்சு 20 வருஷம் முன்னாடி நடித்த ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸை மீண்டும் களை கட்டுது. எல்லோருமே தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிற படமாக இன்னைக்கு கில்லி மாறி இருக்கு. ஆடியன்ஸ்க்கு நல்ல படம் வந்தால் போகிறோம், திரையரங்கு வந்துடுவோம், நாங்கள்லாம் கில்லி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கில்லி மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கான படமாக இந்த படமும் வந்ததுன்னா, ஜாலியாக சிரித்து கொண்டாடுற எல்லார் ஃபேமிலியும் பார்க்குற படமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மக்கள் வந்துடுவாங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாம் திரையரங்கு படம் பார்க்க ரெடியாக இருக்காங்கன்றது தான் கில்லி படம் 2 நாள் வசூலில் நம்மளுக்கு சொல்கிற செய்தி. இந்த படமும் அதே மாதிரி என்டர்டெய்னிங்காக எல்லோரையும் மகிழ்ச்சி ஒரு வணிக ரீதியில் வெற்றி அடையணும். இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் தலைவர்கள்லாம் எனக்கு திருநாக செய்யலாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ பெரிய மனிதர்லாம் இங்கே வந்திருக்காரு, எம்எல்ஏ அவர்களும் வந்திருக்காங்க போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கிற இந்த தயாரிப்பு குழுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைக்கிற அந்த சப்போர்ட்டில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்.
மீண்டும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. கூப்பிட்ட போறவர் 90s கிட்ஸ்க்கு மட்டும் இல்ல 2K கிட்ஸ்க்கும் ரொம்ப ஃபேவரட் ஆனவர் அப்படின்னே சொல்லலாம். லொல்லு சபா அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. அவரால லொல்லு சபாவும் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட மட்டும் இல்ல அவர் ரஜினியோட ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லெட்ஸ் வெல்கம் நடிகர் ஜீவா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நான் கடவுளை விட மேலா வணங்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கடினமாக உழைத்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு பேர் இயக்கத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது காங்கிரஸ் பேர் இயக்கம். அந்த காங்கிரஸுடைய முன்னாள் தலைவராக இருந்து இங்கே வந்திருக்கும் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு சார் அவர்களுக்கும், திரையுலகில் இன்றைக்கும் ஒரு தனித்தன்மையோட நிறைய இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நிறுவனத்தையும் நடத்திக்கிட்டு தயாரிப்பாளராகவும் இருந்து பல பேருடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய திரு தனஞ்சயன் சார் அவர்களுக்கும், சிறு தயாரிப்பாளர் முதலீட்டாளர் சங்கத்தின் தலைவர் அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு லக்ஷ்மணன் சார் அவர்களுக்கும், எனது அருமை எனக்கு முன்னாடி பேசின இயக்குனர் டாடா படத்தின் இயக்குனர் இனிய சகோதரர் அவர்களுக்கும், படத்தின் நாயகன் சுந்தர் மகரிஷி அவர்களுக்கும், தயாரிப்பாளர் யாஸ்மின் அவர்களுக்கும், மணிமேகலை லக்ஷ்மணன், டைரக்டர் ராஜகண்ணாயிரம் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் ஜோசப் சந்திரசேகர், எடிட்டர் ரமேஷ் மணி, கேமராமேன் வெங்கட் மணிரத்னம், டான்ஸ் மாஸ்டர் ராஜ்கிரண் மாதவன், ராகுல் முனிகிருஷ்ணன் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்துணை கலைஞர்களுக்கும், எங்களுடைய ஆங்கர் அவர்களுக்கும், அண்ட் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும், இங்கு வந்திருக்கும் அனைத்து இந்த படத்தை சேர்ந்த டெக்னீஷியன்ஸ், அவங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா தளபதியுடைய ஃபேமஸான ஒரு பாடல். தளபதி மட்டும் இல்லை, அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய இனிய நண்பர் இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்களுடைய படம் அது. ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் மூவி, அரசியல் படமாக இந்த படம் வந்திருக்கு. அதிலும் தமிழ்நாட்டில் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணன், அதாவது எப்படி ஒரு அண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு போய் சேர்த்தாங்களோ, அண்ணா அப்படின்னோன்னா நமக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஞாபகம் வரும், எம்ஜிஆர் அப்படின்னோன்னா அண்ணா அவர்கள் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த வார்த்தையை அதிகமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட அண்ணான்ற வார்த்தையவே கொண்டு போய் சேர்த்தவர் புரட்சி தலைவர். அது மாதிரி அண்ணே அப்படிங்கிற வார்த்தையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவரே நம்ம செந்தில் அண்ணன் தான். அண்ணே அப்படின்றதுனாலே போதும், அந்த வார்த்தைக்கு அவ்வளோ அழகு, அவ்வளோ இனிமையாக இருக்கும். அவர் தான் அந்த வார்த்தைக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி. ஸோ எங்களுடைய இனிமையான அன்பான அண்ணன் செந்தில் அவர்கள் இன்னைக்கு வேறு ஏதோ படப்பிடிப்பு காரணமாக அவங்களால இங்கே வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த நிகழ்ச்சியில் அவங்க சார்பாகவே நான் வந்தேன்னு கூட நீங்கள் சொல்லலாம். அண்டு படத்துடைய ட்ரெய்லர் இது ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்களை பேசுது. பாடல்கள், இசை, டான்ஸு எல்லாமே ஒரு புதிய டீம் அவங்களுடைய அவங்களுடைய எஃபர்ட்டை போட முடியுமோ, அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை இதில் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவிற்கு அது வியாபாரத்துலேயும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சினிமாங்கிறது அது காலத்துக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அதை நம்ம சரியாக செஞ்சோன்னு சொன்னால் அது ப்ராப்பர்ட்டி தான், அது ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு என்றைக்குமே அது ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டெக்னாலஜி வளர வளர அந்த கண்டென்ட், இப்போ சார் பேசும்போது சொன்னாங்க கில்லி 20 இயர்ஸ் கழிச்சு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி, நமக்கு வருமானம் கொடுக்கும். சமீபத்தில் நான் தொடர்ந்து ஒரு 4-5 வாரமாக நான் உதயமில் அந்த ரீரிலீஸ் படங்கள் எல்லாமே நான் பார்க்குறேன். அன்பேவா, உலகம் சுற்றும் வாலிபன், 1000 அடிமை பெண், 1000ல் ஒருவன், வசந்த மாளிகை, கர்ணன், இதெல்லாம் இப்போவும் ஜனங்க அவ்வளோ ரசித்து பார்க்குறாங்க. ஏன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் அந்த படங்களை பார்க்கும்போது அவங்களுடைய அந்த தொழில் நேர்த்தியை பார்த்து நம்ம
பிரமிச்சு போகிறோம். என்ன பிரம்மாண்டம்! நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஒரு சங்கர் சார் படம்னா பிரம்மாண்டம்ன்றது, அந்த காலத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக எப்படி பண்ணாங்க, எவ்வளோ கமிட்டடாக அந்த அந்த பீரியடில் இருந்த டெக்னீஷியன்ஸும் ஆக்டர்ஸும் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக அதை வந்து நேசித்து அந்த ஒரு ஆர்ட்டை செஞ்சுருந்தாங்கன்னா 50 வருஷம் கழிச்சும் இன்னமும் அதை வந்து டிக்கெட் எடுத்து போய் பார்க்குற அந்த ஒரு அதை வந்து ரசிகர்கள் விரும்புகிறாங்க. ஸோ நாம் எந்த வேலை செஞ்சாலும் அதை நேர்த்தியோட ரொம்ப அக்கறையோட கவனமாக செஞ்சோன்னு சொன்னால் அதுக்கான ரெவென்யூ டெஃபினட்டாக கிடைக்கும். சினிமா வந்து டெஃபினெட்லி ஒரு லாபம் தரக்கூடிய தொழில் தான். முன்னாடி பேசின ஒரு நண்பர் சொன்னார், ரிலீஸ் டைமில் வந்து சிலர் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. நீங்கள் யார் ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னீங்களோ அவங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கு அது வந்து தெரியும். நம்ம பாட்டுக்கு மனசுக்குள்ளேயே வச்சு அவங்கள வந்து நீங்கள் திருடங்களை வந்து காட்டி கொடுக்காமல் இருந்தோம்னு சொன்னால் திருடன் திருடிக்கிட்டே இருப்பான். அது வந்து போய்கிட்டே தான் இருக்கும். எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், அது அரசியலாக இருக்கட்டும், இல்லை சினிமாவாக இருக்கட்டும், இல்லை சங்கங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவன் தப்பு பண்ணனா அவன் தப்பு, நிர்வாகத்தில் சரியில்லையா சரியில்லை, அதை நம்ம சொல்லணும். ஏன்னா இது நமக்கு அதுக்கு பின்னாடி பல பேரோட லைஃப் இருக்குது, எதிர்காலம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, பல பேரோட வாழ்க்கையே அதில் தான் இருக்குது. ஸோ இதில் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா 2வது வாட்டி அவனை எலெக்ட் பண்ணாதீங்க, தேர்ந்தெடுக்காதீங்க. அப்போ தானே இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தானே நம்ம நல்லா இருக்க முடியும். அதை வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கு வந்து தயங்கவே கூடாது. அதனுடைய பணிவன்பான வேண்டுகோள். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருக்கணும், நிறைய படங்கள் வரணும். வெளி லாங்குவேஜ்லேருந்து நம்ம தேட்டருக்கு வந்து படங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு. அதையும் நம்ம வரவேற்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம படங்கள் அங்கே போகும்போது நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். வெளிப்படங்கள் இங்கே வரும்போது அவங்களுக்கான வாய்ப்புகளையும் நம்ம கொடுக்க தான் செய்யணும். ஏன்னா இது ஒரு பேன் இண்டியன் ட்ரெண்டாக இப்போது வந்துக்கிட்டு இருக்கு, வியாபாரம் பெருசாகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து அதை எப்படி சேர்ந்து செஞ்சு எல்லாரும் ஒற்றுமையாக நம்மளுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்றதுல நம்மளுடைய கவனம் இருந்தால் நல்லாயிருக்கும். சிலர் சொல்லுவாங்க அவங்களுக்கு தேட்டர் கொடுக்க வேண்டாம், இவங்களுக்கு தேட்டர் கொடுக்க, சும்மா அவங்க மட்டுமே சம்பாதிக்கிறதுக்காக, இல்லை வந்து அதை வச்சு சும்மா ஒரு 4 ஓட்டு வாங்கிட்டு யாரையும் வந்து பற்றி கவலைப்படாமல் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து எப்பயுமே ஒற்றுமையாக இருந்தால் தான் பலம். ஸோ ஒற்றுமையாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். அது எந்த தொழிலாகட்டும், இது பாலிட்டிக்ஸாக கூட இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஸோ அந்த ஒற்றுமை தான் பலம். ஸோ அனைவரும் ஒற்றுமையாக அன்போடு அன்பை பகிர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி என்னை இங்கு வரவைத்த படத்தின் தயாரிப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் என்னை வர வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த என்னுடைய நண்பர் இயக்குனர் ஆறுமுகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாருங்க, தனஞ்சயன் சார் அவங்க, நான் வந்து வந்தோட அவங்க அதான் சொன்னாங்க, நான் இப்போ ஒரு கரான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதில் நான் தான் மெயின் வில்லனாக நடிச்சிருக்கேன். அதில் வந்து வந்தோடனே சொன்னாங்க, ஏன்பா நீ என்ன ரஜினி சாரோட க்ளோன் மாதிரியே இருந்தது அந்த படம், நான் பார்த்தேன் அப்படியே இருக்குன்னு. சார் என்ன பண்ணுறது, இப்போ டைரக்டர்ஸாக இருக்கட்டும், இப்போ சாரே அதை தான் கேட்குறாங்க, என்னை பார்த்தோன்னா கேட்குற முதல் விஷயமே நீங்கள் ரஜினி சார் மாதிரி பேசுங்க, ரஜினி சாருடைய அந்த விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அது கேட்குறதுனாலே நான் திரும்ப திரும்ப செஞ்சு நான் நிறைய அப்படியே ஆயிட்டேன் சார். நிச்சயமா. சரி, ஓகே. இந்த ஃபங்க்ஷனுக்கு தலைவர் அவர்கள் வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. இங்கே உலக தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகை சகோதர சகோதரிகளே, என்னுடைய இனிய நண்பர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருநாவுக்கரசர் சார் அவர்களே, தனஞ்சயன் சார் அவர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. என்னுடைய அன்புக்குரிய, பாசத்துக்குரிய, நேசத்துக்குரிய செந்தில் அவங்க வந்து அவங்களுடைய படம் அப்படின்னு சொன்னோன்னா நான் வந்து சரி, நான் டெஃபினட்டாக வரேன். ஏன்னா அவரை வந்து நம்ம வாழ்த்தாம வேறு யார் வந்து வாழ்த்துவாங்க, நான் டெஃபினட்டாக வரேன் அப்படின்னு சொன்னேன். இங்கே வந்து உங்கள் எல்லாரையும் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படம் வந்து ஒரு நல்ல அளவில் அவங்க எதிர்பார்த்த அந்த லாபம், அந்த சக்ஸஸ் வந்து வரணும் சொல்லி நான் கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாடா படத்தின் இயக்குனர் திரு கணேஷ் பாபு அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும், ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வரத்துக்கு காரணமாக இருந்தவர் வந்து மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு நீண்ட நாள் நண்பர் அவர் எனக்கு. ஸோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் வரணும் அப்படின்னாரு. சரி, அவருக்காக தான் இன்றைக்கி வந்தால்
அதான் இந்த பேப்பர்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க பிளானிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டிசிப்ளின்டாக 20 டேஸில் ஏன் முடிச்சாங்கன்றது எனக்கு தெரியுது. ஸோ எல்லாத்தையும் பிளான் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் யாஸ்மின் பேகம் அவங்களுக்கும் சுந்தர் மகாஸ்ரீ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி டைரக்டர் ராஜ் கண்ணாயிரம் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப லைவாக நம்ம பசங்களை பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாரும். எல்லாருக்கும் ஃபஸ்ட் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டீம் ஒர்க்னு யாரும் சொன்னாங்க, அது ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சது படத்தில். நல்ல ஒரு டீம் ஒர்க் அது. ஏன்னா மாதவன் என்னை கூப்பிட்டு மாதிரி வந்து வாங்க அப்படின்னாரு. நான் சரி ஓகே வரேன் அப்படின்னோடனே இன்னைக்கு நேற்றுக்கும் கால் பண்ணார், இன்னைக்கு மார்னிங்கும் கால் பண்ணிகிட்டே விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். நான் மாதவன் கிட்ட கேட்டேன், எங்க நீங்கள் பேசுகிறீங்க, நான் வரது யாருக்கா எனக்கு தெரியுமா, இல்லை நீங்களே கூப்பிட்றீங்க? இல்லை நான் கூப்பிட்டேன், அந்த டீம் கூப்பிட்ட மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னாரு. ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ரொம்ப ரொம்ப யங்கான ஒரு டீம் கூட இன்றைக்கி வந்து உட்காண்ட்ருக்கிறது. ஸோ அதே மாதிரி இப்போது தனஞ்சயன் சார் சொன்னாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் உட்காண்ட்ருக்காங்க ஸ்டேஜில். ஸோ அதுக்கு நடுவில் அந்த ஆடியோ லான்ச் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். ரூட் திரைப்படத்தின் டைரக்டர் AC மணிகண்டன் அவர்களை அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது படக்குழுவினரோட முகத்தில் தெரியுது. அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷம் நீடிக்கணும் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல மனிதர் கையில் போய் சேர்ந்து அது மூலயமா தேட்டருக்கு வரணும். அப்போ தான் இந்த படத்தோட முழுமையான வெற்றியை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வந்து படத்தை பிஸ்னஸ் பண்ணித்தரேன், ரிலீஸ் பண்ணித்தரேன் அப்படி சொல்லி நிறைய சீட்டிங் நடக்குது. அவங்க கையில் போய் மாட்டிக்காமல் ஒரு நல்ல மனிதர் கையில் போச்சுன்னா இந்த படத்தோட முழுமையான வெற்றி நம்ம பார்க்கலாம். நான் ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ண அந்த அனுபவத்தை தான் ஷேர் பண்ணேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. நன்றி. அடுத்தபடியா இந்த படத்துல வில்லியா வந்து நம்ம எல்லாரையும் மிரட்ட இருக்கிற நதியா வெங்கட் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். இங்கே வந்திருக்காங்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். இதோட நான் ஃபஸ்ட்டு மேடை. என்ன மாதிரி நிறைய நியூ ஃபேஸஸ்லாம் நிறைய வந்துட்டுருக்காங்க. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பூஜை போட்ட மறுநாள் போன பாருங்கள், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகிட்டு பாதி படம் மேலே முடிஞ்சிருச்சு. அப்போ சுந்தர் சொன்னார், நீங்கள் வர வரைக்கும் உங்களோட போர்ஷன்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அது நீங்கள் தான் பண்ணணும், உங்களால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நமக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லையா? நம்ம நிறைய பர்சன்ஸ் பார்க்குறோம், மீடியாவில் எல்லாரையும் பண்ணுறோம். முடியாமல் நடக்க முடியாமல் வந்து திரும்ப நான் அதை என்ட்ரி கொடுத்து திரும்ப அந்த ப்ராஜெக்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தனியாக கோல் பண்ணுறதுக்கும் ஒரு கேங்காக ஒரு குரூப்பாக இருந்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எங்கள் பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா கூடவே இருந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுறானுங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அதையும் புதுசாக வரவங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா எல்லாருக்கும் ரொம்ப வரவேற்பு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தனி ஒரு ஆளா இருந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸோட இருக்கிறாரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம யூடியூபர் ராஜா அவர்களை தான் இப்போ பேச அழைக்க போகிறோம். இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் காலை வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சுந்தர் என்னோடய ஃப்ரெண்டு தான். நான் சினிமாவுக்கு தேடி வரும்போது முதல்ல கனெக்ட் ஆன ஒரு பர்சன் அவன் சுந்தர் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மோர் தென் 9 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு உண்மையிலே பார்த்துட்டோம் எனக்கு பேச. தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருமே இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் பார்க்கும்போது தெரியுது. இதே மாதிரி அவர் தேட்டர்லேயும் வந்து பார்த்து உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த படத்தை வெற்றி பெற வச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நன்றி. இந்த படத்தோட ஹீரோயின் அபிநயா மேம் தான். இவங்க ஒரு தனியாளா இருந்து யூடியூப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் வெல்கம் மேம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப நன்றி சொல்லணும். யாருக்குன்னா ராஜ் கண்ணாயிரம் டைரக்டர் சார். அவங்க தான் என்னை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் சுந்தர் சார் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட். அந்த நண்பன் படத்தில் சத்யராஜ் சொல்லுவாங்க இல்லையா, வேகமாக ரன் 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 ஓடணும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி அவர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கார். அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு காரணம் வந்து அவங்க ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போகிறது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த ஃபீல்டில் வந்து நிறைய கஷ்டம் இருக்கும். ஏன்னா நானும் அப்படி தான் ஆரம்பித்தேன்.
10th படிக்கும்பொழுது பிஜேவாக நான் வந்து ஒர்க் பண்ணேன் என்னுடைய நேட்டிவ்ல. எப்படி ஒர்க் பண்ணேன்னா, வீட்டில் டியூஷனுக்கு போகிறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு ஓடி போயிடுவேன். லைவ் முடிச்சுட்டு வந்து திரும்ப டியூஷன் போய் படித்து முடித்தேன். நான் 10th 12th எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஹாஸ்டலில் மாட்டிக்கிட்டேன். அது முடிச்சதுக்கப்புறம் தான் திரும்பவும் நான் விடக்கூடாது. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷமாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஐடியில் நல்ல சேல்ரி, ஏசிலே உட்காந்து வேலை பார்க்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும். இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட வயசாக இருக்கும். நான் பேசுகிறதுக்கு தகுதியான்னு எனக்கு தெரியலை, ஆனாலும் நான் சொல்கிறேன். சினிமாவில் சில நாள் வந்து நம்மளுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும், திடீர்னு நம்மளுக்கு எங்கே இருக்கோன்னே தெரியாத அளவுக்கு போயிடுவோம். இந்த ஒரு ஃபீல்டில் எதுக்கு சூஸ் பண்ணுறேன்னு வீட்டில் வந்து கேட்கும் பொழுது எனக்கு தெரியல. சின்ன வயசுலேருந்தே வந்து இதில் தான் இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன். அதனால நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். எங்கேயோ பிறந்து புதுக்கோட்டையில் தான் பிறந்தேன். புதுக்கோட்டை சொந்த ஊர். ஸோ இங்கே எத்தனை பேர் புதுக்கோட்டை, தஞ்சாவூர் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமானா அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி தான் நம்ம ஊர். அப்படிங்கும்போது ஒரு பொண்ணை பெருசாக வெளியே விட மாட்டாங்க. கண்மை போட்டால் திட்டுவாங்க, லிப்ஸ்டிக் போட்டால் திட்டுவாங்க, என்ன ட்ரெஸ் இது, ஒரு பையன்கிட்ட எப்படி நீ பக்கத்தில் போய் நிற்க முடியும், இவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருந்தது நான் அனுபவித்தேன். ஸோ அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு ஒரு பேசிக்காக எடுத்துகிட்டு வந்து சென்னைக்கு வந்துட்டேன். அதை வச்சு தான் என்னோட சினிமா கரியரை வந்து மூவ் பண்ணிக்கிட்டேன். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்துட்டாங்க 2 வருஷம். 2 வருஷமும் நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணனோ இல்லையோ ரொம்ப 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 இந்த முயற்சி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இனிஷியலாக மக்கள் டிவியில் ஆரம்பித்தேன், அப்புறம் விஜய் டிவியில் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆதித்யாவில் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. எனக்கு இந்த மேடைக்கு வாய்ப்பளித்திருக்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேசணும்னு தோணுது, பட் டைம் கம்மியாக இருக்கனால சீக்கிரமாகவே முடிச்சுக்கிறேன். ஒன்று தான் நான் சொல்வேன், பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபோக்கஸ் எதுவோ அதை மட்டும் நீங்கள் எய்ம் பண்ணுங்கள். நிறைய எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் வரும். எப்படின்னா, யூடியூப்பில் பண்ணுறதுனால சாதாரணமாக வரும், இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ணாலே வந்து அவ்வளோ பேடாக தான் வரும். எதுக்கு எல்லாரையும் வந்து டவுன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருத்தவங்க ஆசைப்பட்டு ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வேணான்னு விட்டுறலாம். பிடிச்சிச்சுன்னா நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கலாம். சுந்தர் சார் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இந்த படத்தை சீக்கிரமாக முடிப்பாருன்னு தெரியல. நான் யோசிக்கல இவ்வளோ சீக்கிரமாக முடிப்பாரா அப்படின்னு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது இன்னும் ப்ராசஸிங்கில் இருக்கு. பட் அதுக்கப்புறம் பண்ண மூவி இது ஒரு 20 நாளுக்குள்ளேயே முடிச்சு, சீக்கிரமாக டப்பிங் முடிச்சு, எடிட்டிங் முடிச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் அரேஞ்ச் பண்ணி டீம் ஒர்க்காக பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு வந்து நிறைய அவர் வந்து பிரச்சனையை சந்திச்சிருக்காரு. ஈவன் எனக்கும் அவருக்குமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நடுவில் இல்லை, நம்ம வந்து இந்த மாதிரி அவர் எதுவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடாது, நம்மளும் வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒர்க் பண்ணேன். நான் நினச்சி பார்த்த நாள், ஆசைப்பட்ட நாள் ஆடியோ லான்ச். ஒரு மூவி பண்ணால் மட்டும் பத்தாது, அது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகும். பட் அதெல்லாம் கடந்து வந்து இந்த டீம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய வாழ்த்துக்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எப்போவுமே வந்து கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸு எல்லாருமே வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்கினா வணக்கங்க நான் மூவி ரிலீஸ் ஆகும்போது ஷேர் பண்ணி தியேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கூப்பிட்ட போறவர் வந்து பேசிக்கலி ஒரு டைரக்டர். சென்னைக்கு சான்ஸ் தேடி வந்து கிடைச்ச எல்லா வேலையும் பார்த்து கடைசியில் இந்த படத்துல டிஓபியா ஒர்க் பண்ணியிருக்காரு. அது வேற யாரும் இல்லை, இந்த படத்தோடைய டிஓபி மிஸ்டர் வெங்கட் முனிரத்னம் அவர்கள். நம்ப மாட்டாங்கப்பா. தேங்க்யூ. இருங்க ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் மேடம் மேக்ஸிமம் எக்ஸாம்லேயே பிட் எழுதாமல் பாஸ் பண்ணுற கேட்டகரி நான். பட் ஃபர்ஸ்ட் மேடம்னால பார்த்து பண்ண வேண்டியது இருக்கு. அதனால் அந்த ஃபர்ஸ்ட் மேடைக்கு தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு அட்டகுறிக்கின்ற ஒரு கிராமத்தில் திம்மராயப்பா முனிரத்னமா அவர் பிறந்த என் பேர் வெங்கட் முனிரத்னம். அவர் என்னோட சார்பாக எல்லாரையும் வாங்கன்னு வணக்கங்கன்னு கை கூப்பி வரவேற்கிறேன்.
எனக்கு ஒரு எனக்கு ஒரு 5 லாங்குவேஜ் தெரியும். தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம்லாம் தெரியும். ஸோ மேக்ஸிமம் சினிமா ஆசை வந்த புறானே நமக்கு தான் லாங்குவேஜ் தெரியுமே, ஒரு கதை ரெடி பண்ணி இங்கே தமிழில் ரஜினி சொல்லிடலாம், சிரஞ்சீவி சொல்லிடலாம், மோகன்லால் சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது கரெக்டாக ராம் சரணும் அல்லு அர்ஜுனும் சேர்ந்து நடிக்கணும்னு ஒரு பேட்டி ஒன்று வந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு கதையை ஒரு 1 வீக்கில் ரெடி பண்ணிட்டு மூவ் பண்ணேன். எனக்கு செகண்ட் டே நான் தெளிவாயிட்டேன். ஸோ நாம் அவகிட்ட போனால் நாம் ரெடியாக இருக்கணும், சும்மா ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு போயிட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் எனக்கு செகண்ட் டே அது ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் அதுக்கப்புறம் நான் ஒரு தமிழுக்காக ஒரு கதை ரெடி பண்ணிட்டு நான் காலேஜ் முடிச்சு வெளில வரதுக்குள்ளே அந்த படம் கதையாக வெளில வந்துச்சு. அதான் உதயம் நினைச்போர். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர் வந்து வெற்றிமாறன். நான் கதை எழுதுறதும் சில பேட்டர்ன் வந்து அவரோட ஸ்டைல் இருக்கும், கொஞ்சம் டச் ஆகும். ஸோ நான் விரும்புகிற ஒரு டைரக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு கதை எழுதி ரிலீஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ ஒர்த்தபிள் தான், நம்ம எழுதுகிற கதைகள் வந்து கொஞ்சம் ஒர்த்தபிளாக இருக்கும். ஸோ வந்து நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவல் எல்லாருக்குமே தெரியுது தான் டைரக்டரை ட்ரை பண்ணி அசிஸ்டன்ட் வாய்ப்பு கேட்டு எங்கேயும் பெருசாக ஓகே அடிக்காமல் அப்புறம் நம்மளே ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது சில டிஓபி வர மாட்டாங்க, எடிட்டிங் வர மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லேயே எல்லாத்தையும் நானே கற்றுக்கிட்டு எடிட்டிங்கும் டிஓபி எல்லாத்தையும் நானே கற்றுக்கிட்டு அந்த ப்ராசஸில் தான் இந்த போகும்போது சுந்தர் சொன்னார், ஜி இந்த லாஸ்ட் டைம் கேமராமேன் செட் ஆக மாட்டேன்ட்டாங்க, நீங்களே பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்ம கம்ஃபர்டபுள் ஜோனில் ஒர்க் பண்ணலாம் அப்படி. அதுவும் இல்லாமல் சீக்கிரம் முடிக்கணும், 20 நாளில் முடிக்கணுன்ற ஒரு கான்செப்டாக இதுனா நான் உள்ளே வந்தது ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு விஷுவல் ஓகே தான் தோணுது, பட் பெரிய பட்ஜெட் மாதிரி இல்லை, பட் ஓகே ஏதோ என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன். அது நல்லபடியாக வந்து நினைக்கிறேன். நன்றி. இது மொத்தமாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, ட்ரை பண்ணும்போது சும்மா இது பண்ணுவோம், இதெல்லாம் டிஸ்டன்ஸ் வரும். லைட் இப்போ நம்ம எக்ஸாம் ரெடியாக இருப்போம், எல்லாமே ரெடியாக இருக்கும். ஆனால் திடீர்னு வந்து கொரோனாவுக்கு எக்ஸாமே கேன்சல் ஆச்சுல்ல. படிக்காதவனுக்கு ஓகே, ஆனால் படித்தவனுக்கு அந்த ஒர்த்தம் இருக்குல்ல, அந்த ஃபீலிங் இருக்குல்ல, நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், பட் இப்போ கொரோனா வந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ஃபீலிங் எங்களுக்கு இருந்துச்சு. நாங்களும் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டு இதுதான். நான் கொரோனா மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸ் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்களே ஓனாக எக்ஸாம் எழுதலாம் முடிவு பண்ணி எழுதுறது தான் இந்த வாங்கினா உனக்கான ஒரு எக்ஸாம். அதை வந்து கதை எழுதி கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி ஆன்சர் சீட்டு எழுதி கிரியேட் பண்ணது தான் சுந்தர் மகர்ஷி தான். அவர் தான் இதுக்கு மாதிரி ஸ்டார்ட் இது வரைக்கும் ஆடியோ லான்ச் வரைக்கும் கொண்டு வந்ததும் அவர் தான். இதுக்கு அப்புறம் மூவ் பண்ண போகிறதும் மேக்ஸிமம் அவர் தான் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ். மற்றபடி டைரக்டர் ப்ளஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அஜித், ஜான் சார், ரஞ்சித், விக்ரம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவ்வளோதான், வேற மிஸ் பண்ணிட்டேன்னா. ஓவராலாக ஒர்க் பண்ண வரும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் தேட்டருக்கு கண்டிப்பாக வரும். வந்து படம் வந்தவொடனே எல்லாரும் பார்த்து நல்லா இருந்துச்சா 10 பேருக்கு ரெஃபர் பண்ணுங்க. நல்லா இல்லை ஏதாவது கமெண்ட் இருந்துச்சா எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் திருத்தி அடுத்த படத்தில் நல்ல படமாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். நன்றி, தேங்க்யூ. அடுத்தபடியா தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தை சார்ந்த RK அன்புசெல்வம் அவர்களை அழைக்கின்றோம். வணக்கம். இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும், மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், அண்ணன் எம்ஜிஆருடைய செல்லப்பிள்ளை அண்ணன் திருநாகரசு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிஞ்சுக்கிறேன். காரணம் ஏன்னு கேட்டால், அண்ணனே ஒரு பெரிய ஹீரோ. 1987 அக்கினி பார்வை இதில் வச்சுருந்தாங்க மவுண்ட் ரோட்டில், அண்ணா மேம்பாடு பக்கத்தில். நான் 89 சினிமாவுக்கு வந்தப்போ அண்ணனோட கட்டவுட்டை பார்த்துட்டு தான் டெய்லி போவேன், சான்ஸ் தேடவே. ஏன் இதை சொல்கிறேன்னா, வாங்கண்ணே வணக்கம் அண்ணே அப்படின்னு ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் படம் இன்றைக்கி சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. கில்லி 5 கோடி ரூபா வசூல் கலெக்ட் பண்ண போகுதுங்க இன்னையோட. காரணம் ஏன்னு கேட்டால், எப்படி விஜய் வந்தாரோ, எப்படி ஒவ்வொரு நடிகர் வந்தாங்களோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு வாங்கின வணக்கம்ங்கிற பையன் ஹீரோ இன்னைக்கு சுந்தர் நடிச்சிருக்காரு. என்ன காரணம் கேட்டால், எல்லாருமே வதை போட்டு தான் முளைச்சி விட. ஒன்றும் இல்லை, அமைச்சர் தான் அண்ணன் திருநாகரசு. ஏன் என்னன்னா, அவரே ஒரு ஹீரோ நடிச்சாருன்னா அவர் எவ்வளோ புண்ணியம் பண்ணோம். இன்னைக்கு பாருங்க, நான் என்னைக்கு 89 பார்த்தோனோ அதே மாதிரி தான் என்ன இருக்காரு. நீங்கள் நம்மளாம் சரி நம்மளும் சரி உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, 16 வயதுலேருந்து ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அது கமலஹாசன் வந்து ஹீரோ நடித்தார், பாரதி அண்ணன் வந்து டைரக்ட் பண்ணார். அந்த படம் வந்தப்போ தான் தமிழ்நாட்டில் முதல் சூப்பர் ஸ்டார் ஆனார் அன்னைக்கு கமலஹாசனும் பாரதிராஜாவும். அதேமாரி தான் ஓதுராகனு ஒரு படம் வந்துச்சு. டி ராஜரா அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனார். அதுமாதிரி முந்தாடி முடிச்சுன்னு ஒரு படம் வந்துச்சு. பாக்யராஜ் யாரு சந்து பொந்தில் உலகம் முழுக்க தெரிய ஆரம்பித்தது
பாக்யராஜ் படம். அதேமாரி 3 முகன்னு ஒரு படம் வந்துச்சு, இன்னை வரைக்கும் சூப்பர் ஸ்டார் வந்திருக்கார் ரஜினிகாந்த். அதேமாரி இது வைத்தியகாந்த்லாம் ஒரு படம் வந்துச்சு விஜயகாந்த். அன்னைக்கு நான்லாம் வந்து திருட்டுத்தனமாக ஓடி போய் வீடியோ பார்த்தோம். காரணம் என்ன, அப்படி ஒரு ஹிட்டு படம். அதேமாரி உதயகீதம்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் மோகன் மைக்கை பிடிச்சாரு, உலகம் முழுக்க தெரிஞ்சார். அந்த படம் ஓடுறதுக்கு காரணமே உதயகீதம். கவுண்டமணி அண்ணன் செந்தில், நீ அண்ணன் செந்தில் வரல, இந்த படத்தை சொன்னாங்க எல்லாம் நீ பேசுனு, சத்தியமாக நீ பேசுங்க. செந்தில் ஒரு ஆள் போதுங்க இந்த படத்துக்கு, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஹீரோவுக்கு என்ன வேணும்? ஹீரோவுக்கு மிகப்பெரிய டாப் கொடுக்குறாரு. அப்புறம் ஃபுல்லாக அரசியல் படம் கம்ப்ளீட்டாக போட்டார். அரசியல் மாற்றி மாற்றி செந்தில் அரசியல் பேசுகிறாரு. இன்னைக்கு எப்படி சினிமாவில் பொட்டி வாங்கிட்டு கட்சி மாறுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாப்புல. இன்னைக்கு அரசியல் சினிமாவோட மோசமாக இருக்க காரணம் என்னன்னா, பொட்டியை வேணால் உடனே வேறு இடத்துக்கு போய் ஓட்டை போட்டு அப்படியே காசை வாங்கிட்டு அப்படியே கட்சி மாற தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு படத்தில் நடிக்கும் போது அவங்களும் ஹீரோ 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 தான் வர்றாங்க. நீ ரஜினிகாந்த் இன்னைக்கு எப்படி இருக்காரு, இன்னைக்கு விஜய் எப்படி இருக்காரு, ரஜினி எப்படி இருக்காரு, கமலுக்குன்னா அவங்களாம் கஷ்டப்பட்டு தான் உயர்ந்துருக்காங்க. அதேமாரி தான் இன்னைக்கு நம்ம பையன் சுந்தர் வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு கமலாவில் கொண்டு வந்து இன்னைக்கு ஆளுநர் வச்சிருக்காருன்னா இது பெரிய படம். நான் எங்கள் சங்கம் வந்து சிறுமுல் திரைப்பட சங்கம் தான், பேர் தான் சிறுமுல் திரைப்பட சங்கம். 5 கோடி எடுக்கலாம், 500 கோடி எடுக்கலாம். சினிமா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கமலாவில் வச்சிருக்காருனால இது பெரிய படம் தான். காரணம் என்ன கேட்டால், கமலாவில் வைக்கிறதுக்கு மிகப்பெரிய இது வேணும், கெப்பாசிட்டி வேணும். அதை வச்சிருக்காருன்னா எவ்வளோ அவங்க சொன்னாங்க ஒய்ஃப் வந்து நாங்களாம் ஜூனியர்னு, அப்படி தாங்க எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்கள் சொன்னதான் உண்மை. இன்னைக்கு எம்ஜிஆர் யாரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்தார், சிவாஜி எப்படி வந்தார், ரஜினி எப்படி வந்தார், கமல் எப்படி வந்தார், எல்லாருமே சாதாரண வந்தவங்க தான். நான் ஓப்பனாக பேசுவேன், எதுவும் பேச மாட்டேன். காரணம் கேட்டால் எல்லாரும் வரலாறு எனக்கு தெரியுங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். என்ன காரணம், சினிமா யாரையுமே கைவிடாது. நம்மளோட எண்ணமும் நம்மளோட ஒழுக்கமும் நம்மளோட நடவடிக்கையும் நம்மளோட செயலும் தான் சினிமா காப்பாற்றுமே தவிர சினிமா யாராலையும் அழிக்க முடியாது. காரணம், அரசியல் அன்றைக்கி வருவாங்க போவாங்க. நீங்கள் சினிமா கரெக்டாக நினைச்சு பாருங்க, யாருமே தோக்க முடியாது. நம்ம சொன்னாலும் அத்தனை பேர் லிஸ்ட் எடுங்க, யாரோ ஒரு ஆள் தோதான் சொல்லி சினிமா ஜெயிச்சவங்க எல்லாம். ஏன் சத்யராஜ் எடுத்துங்க, வில்லன் நடிச்சாரு. அலைகள் இது கடலூர் கதைன்னு படம் வந்துச்சு, இன்னை வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு. சத்யராஜ் இன்னைக்கு வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு. ஏன், எல்லாருமே ஒரு நேர காலம் வரும்போது அதை பயன்படுத்தணும். நான் என்ன இருக்கிறேன், ஏன் நான் திருநாள் அமைச்சரே நான் சொல்றேன்னா, நான் பார்த்து ரசிச்சேன். 3 மாதம் அவர் கட்டோட்டு பார்த்துட்டே போவேன் டெய்லி. ஏன்னா அவர் நிற்பார் அப்படியே. ஏன்னா அப்படியே அவர் இன்னைக்கு இருக்கார். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்காரு பாருங்க. உங்களுக்கு நேரம் வந்து அண்ணன் வந்து நம்மளுக்கு பேசுறதுன்னா இது நம்ம செஞ்ச பெரிய பாக்கியம். இந்த படத்தை வந்துட்டாரு பாருங்க, அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா இவர் மீண்டும் ஒரு எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் இல்லாதோட அண்ணா எம்ஜிஆர் நினைச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ பொறுப்பாக பார்த்துட்டாரு இவர் முதலமைச்சர் எம்ஜிஆர். அதனால இந்த படம் ஓடணும். இன்னொன்று சொல்லுறேன், தயவு செய்து விளம்பரம் முழுக்க டிவி சேனல் கொடுங்க. நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க அரசியல் நிகழ்ச்சி நடந்துச்சு. எல்லா டிவிலையுமே கோடி அளவில் செலவு பண்ணி தான் விளம்பரம் கொடுத்து நீ ஓட்டு போட்ட மக்கள். அதேமாரி தயவு செய்து சுந்தர்கிட்ட சொல்கிறேன், எந்த சேனல், தந்தி சேனலாக இருந்தாலும் சரி, இசையரி இருந்தாலும் சரி, ஜெயாமே இருந்தாலும் சரி, சன் மியூசிக்காக இருந்தாலும் சரி, பாலிமரம் இருந்தாலும் சரி, எந்த டிவி இருந்தாலும் சரி, டிவி நியூஸ் கொடுங்க. உங்களோட பப்ளிசிட்டி கரெக்டாக தெரியும், மக்கள் மத்தியில் ரீச் ஆகும். 10 பேர் பார்த்தாலும் 2 பேர் வந்து படம் பார்க்க வருவான். ஏன்னா மற்ற எல்லாருமே ஏமாத்துறாங்க. தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. சுந்தர், டிவி விளம்பரத்துக்கு நீங்கள் படத்தை விளம்பரத்துக்கு கொடுக்கணும். டிவி விளம்பரத்துக்கு காரணம் என்ன கேட்டால், அந்த சேனல் தான் கரெக்டாக வருதா வரலையானது நிமிஷம் வந்து பார்த்துக்கலாம்ப்பா. எல்லாமே ஏமாத்துறாங்க. தயவு செய்து ஏன் தப்பான இருக்காதீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ணன் திருநாசன் எல்லாம் தெளிவாக பேசுவார். நன்றி, வணக்கம். முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு திருநாவுக்கரசு எம்பி அவர்களை அழைக்கின்றோம். அனைவரும் வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. அன்பிற்குரிய இந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய முதல்ல இந்த ராக் அண்ட் ரோல் ப்ரொடக்ஷன் அதனுடைய உரிமையாளர் சகோதரி யா
யாஸ்மின் பேகம் அவர்களே, ஏபி ப்ரொடக்ஷன்ஸ் சகோதரர் மணிமேகலை லட்சுமணன் அவர்களே, என்னுடைய ஹீரோ அண்ட் கோ ப்ரொடியூசர் ரைட்டர் திரு சுந்தர் மகாஸ்ரீ அவர்களே, டைரக்டர் அருமை சகோதரர் ராஜ் கன்னிராம் அவர்களே, ராஜ் கண்ணாயிரம் அவர்களே, ஹீரோயின்ஸ் அபிநயா ஸ்ரீ, சந்தியா பாலசுப்ரமணியம், ரைட்டர் ஸ்க்ரீன் பிளே சுந்தர் மகாஸ்ரீ, மியூசிக் டைரக்டர் ஜோசப் சந்திரசேகர், எடிட்டர் ரமேஷ் மணி, கேமராமேன் வெங்கட் முனிரத்தினம், டான்ஸ் மாஸ்டர்ஸ் ராஜ்கிரண், மாதவன், ராகுல், உன்னிகிருஷ்ணன், வில்லன் நதியா வெங்கட், ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பிரபு, சன்னி பாபு, போலீஸ் ரோல் உள்ளதை வாய்ச்சிடுறேன், மின்னல் ராஜா, போஸ்டர் டிசைனர் செல்வா, பிஆர்ஓ சிவா, தொகுப்புரை வழங்கிய மோகனா, வாழ்த்துறை வழங்கிய அன்பான மேடையில் கூடியவருடைய இனிய சகோதரர்கள், திரு அன்புச்செல்வன் அவர்களே, திரு ஜீவா அவர்களே, நல்லா சூப்பர் ஸ்டார் மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி நல்லா பண்ணாரு, வாழ்த்து வாழ்க வளர்க. ரஜினி சார் இருந்தால் என் பேரை எப்படி சொன்னாரோ அதே மாதிரி சொன்னார். ரஜினி சார் எனக்கு ரொம்ப நாள் நண்பர், 45 வருஷம் நண்பர் அவர். ஸோ அருமை சகோதரர் தனஞ்சயன், அன்புச்செல்வன் சொல்லிட்டு நினைக்கிறேன், ஜீவா, தனஞ்சயன், கணேஷ் பாபு, மணிகண்டன், யூடியூபர் ராஜா மற்றும் இது வந்து கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கலந்துட்டு போயிருக்கிற அண்ணா நகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் மோகன், என் கூட வந்திருக்கிற மாவட்ட முன்னாள் தலைவர் சகோதரர் வீரபாண்டியன், எல்லாம் சொல்லிட்டேனா? யார் விட்டுச்சு? உன்னை சொல்லிட்டேனா? பாபு சொல்லிட்டேன். பாபு, மற்றும் இதில் நிகழ்ச்சியில் அவர் தான் மெயின் ஹீரோ செந்தில் அவர்கள் நிகழ்ச்சி பல்வேறு நிகழ்ச்சி நல்லா வரையலை அவர் மற்றும் இந்த திரைப்படத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் படம் எடுத்து 35 வருஷம் ஆச்சு. இல்லை மருதுபாண்டியன் ஒரு படம் எடுத்தேன், பிரச்சனை எம்ஜிஆர் பேரில் பொன்மனம் ஃபிலிம்ஸ் இப்போ இருக்குது. பொன்மனம் ஃபிலிம்ஸ்னு ஆரம்பித்து அதில் வந்து ராம்கி, சீதா, நாசர் எல்லாம் வச்சு இளையராஜா அவர்கள் மியூசிக், பாரதி ராஜாவுடைய மச்சான் மனோஜ்குமார் தான் அதில் டைரக்டர். நல்லா வெற்றிகரமாக 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு இந்த படம். சகோதரர் ரஜினிகாந்த் தான் வந்து தொடங்கி வச்சார். அவர் தான் 100வது நாள் விழாவில் கலந்துக்கிட்டு வந்து பரிசீலனை கொடுத்தார், எல்லாத்துக்கும் கிடையங்கள்லாம் வழங்கினார். அப்போ எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ தெரியுமா? 1989, 90 இந்த படம் எடுக்கும்போது ஏறக்குறைய 35 வருஷம் ஆச்சு. இப்போ நான் தான் திரைக்கதை, அது வேற தயாரிப்போடு சேர்த்து. அதுக்கடுத்து அடுத்த வருஷத்தில் அக்னி பார்வைன்னு எடுத்தேன், அதே பொன்மனம் ஃபிலிம்ஸில். ஆமாம், பழைய டைரக்டர் சிவாஜி டைரக்டர் மாதவன் இல்லை, அவர் தான் டைரக்டர். ஸோ அவர் சொல்லுவார், நான் தான் ஹீரோ, சரியாக நடிப்பு வரல, அதனால் விட்டுட்டேன். நடிக்க தெரியாதனால அந்த ஒரு படத்தோடு நிறுத்திக்கிட்டேன். இந்த 2 படங்கள்லாம் எடுக்கிற போது அப்போல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஒரு 50 லட்ச ரூபா இருக்கும், அவ்வளோதான். அப்போது இப்போ சின்ன படம் பெரிய படம் அந்த பிரச்சனைலாம் கிடையாது.
ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எல்லாமே ரோல், ஃபில்ம் ரோல் அந்த காலம். அதில் டெய்லி செலவு, சாப்பாடு செலவு வந்து நான் வந்து இப்போ படித்தது எம்ஜிஆர் ஷூட்டிங்கில் வந்து டெய்லி நல்ல சாப்பாடு போடுவார்னு அவருக்கு பேர் உண்டு. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள், விஜயகாந்த் நல்ல சாப்பாடு போடுவார்னு அவருக்கு பேர் உண்டு. அது மாதிரி பொன்மனம் ஃபிலிம்ஸ் நல்லா சாப்பாடு போடுவாங்கன்னு பேர் எடுத்தேன். டெய்லி என்னெல்லாம் உண்டோ அசைவம் சைவம் எல்லாம் போட்டு சூப்பர் சாப்பாடு போட சொன்னேன். ஆனால் செலவு எவ்வளோ தெரியுமா? 10,000 தான். ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட 10,000 ரூபா கொடுத்து விடுவேன். 10,000 ரூபாய்க்குள்ளே இவ்வளோ பெரிய அருமையான சாப்பாடு பேட்டா கேட்டா எல்லாம் கொடுத்து இப்போ படம் எடுத்த காலம் அந்த காலம். இப்போ 10 லட்சம் ரூபா வரைக்கும் போகுது ஒரு நாளைக்கு. ஸோ அப்போ வந்து என்னோட படம் கூட பெரிய படம் தான். பெரிய படம்ல எக்ஸப்ட் ஹீரோ ஹீரோயின் காஸ்ட் தவிர அந்த அவங்க சம்பளம் நீங்கி பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லா செலவும் ஒரே செலவு தான். அப்போ அது எதுலையுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்த படம் அது. நல்லா பண்ணோம். சொல்கிற காலம் மாறிக்கிட்டே இருக்கு. என்ன ரோல்லேருந்து ஆரம்பித்து இப்போ டிஜிட்டல் வரைக்கும் இந்த மாதிரி நிறையா டெக்னாலஜிக்கல் மாற்றம், அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங், காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இப்படியெல்லாம் மாறி மாறி நிறையா போயிட்டுருக்கு. இதில் வந்து படம் எடுக்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ நண்பர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேசட் ரிலீஸ் பண்ணுறது கூட நிறையா நிகழ்ச்சி நான் கலந்துருக்கேன். நாங்கள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் தான் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. இதுமாதிரி கமலா தியேட்டர்லேயே ஃபுல் ஷோவில் உட்காந்துருக்க மாதிரி நிறைய பேர் வந்து உட்காந்துருக்கீங்க. இது நான் உள்ளே வரும்போது கூட என்னை கூட்டி வரும்போது உள்ளே வரும்போது பார்த்துட்டே வந்தேன். இவ்வளோ க்ரௌடு ஃபுல்லாக இருக்குது, எல்லா சைட்டும் ஃபுல்லாக இருக்குது. ஒரு வேறு ஷோ கில்லிக்கு ஆள் அனுப்பிட்டாங்களா இல்லை கேட்டேன். கில்லி ஆடியன்ஸா இல்லை வாங்கினா வடகண்ணா ஆடியன்ஸான்னு கேட்டேன். இல்லை வாங்கினா வடகண்ணா தான் வந்திருக்காங்க, கில்லி 12 மணிக்கு தான் வர போகிறாங்க அப்படின்னா. அதில் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்குறேன். அதில் நிறைய பேர் இப்போ மேடையில் நிறைய டைரக்டர்ஸ் பேசினாங்க. இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர், இந்த மாதிரி ரைட்டர்ஸ், இந்த மாதிரி பல்வேறு டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் எதுக்கு வந்து பெரிய கனவுகளோடு உட்காந்துருப்பீங்க, எதிர்கால கனவுகளோட. உங்களுக்கெல்லாம் இவங்க மேடையில் இருக்கவங்களாம் ஒரு முன்னோடிகள் மாதிரி. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்குற போது இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, நாமளும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வர வேண்டும், வரும் என்று வாழ்த்துகிறேன். பெரிய படங்கள், சினிமா இண்டஸ்ட்ரி நிலச்சி நிற்கும். அந்த காலத்தில் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஹீரோ மாறலாம், டெக்னாலஜி மாறலாம். இன்னும் சொல்ல போனால் வந்து நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து இப்போ ஹிந்தி நிறையா வந்து எடுத்துகிட்டு இருந்தது. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு, ஈவன் தமிழ் கூட அந்த நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய தெலுங்கில் வர அளவுக்கு, ஹிந்தியில் வர அளவுக்கு நிறையா மூவிஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் ப்ரொடியூஸ் ஆகுது. அது பாராட்டக்கூடிய விஷயம். நிறைய இளைஞர்கள் புதுசாக வர்றாங்க. அப்படி வரணும். அப்படி வந்தால் தான் சினிமா இன்றைக்கி நிலைச்சி நிற்கும். நிறைய இளைஞர்கள் டெக்னாலஜியில் மட்டுமல்ல, புது டைரக்டர்ஸு, புது இசையமைப்பாளர்கள், புது நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்ஸு, எடிட்டர்ஸு, இந்த மாதிரி நிறையா நியூ கமர்ஸ் வர தான் இது வந்து இந்த கலை உலகம் அல்லது சினிமா உலகம் பர்மனெண்ட்டாக நிலைச்சி நிற்க முடியும். இல்லைன்னா ஒரு 4 ஆக்டரை நம்பி தான் சினிமாவே இருக்குது, 4 டைரக்டரை நம்பி தான் சினிமாவே இருக்குது, 4 ப்ரொடியூசரை நம்பி தான் சினிமா இருக்குன்னா பல பேருக்கு வேலையும் இருக்காது. ஒரு 4 குடும்பம் வேணால் பிழைக்கலாமே தவிர இது நம்பி இருக்கிற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பணியாளர்கள், டெக்னீஷியன்ஸ், அவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து வசதி பெறுறது மட்டுமல்ல, வாழ்க்கைக்கான ஆதாரமாக சினிமா இருப்பது மட்டுமல்ல, அவருடைய திறமைகளும் வெளியே வர்றதுக்கு, அவருடைய ஸ்கில் வெளியே வர்றதுக்கு இது மாதிரி நிறைய படங்கள் வரணும். அதனால் இது எவ்வளோ காஸ்ட்டில் எடுத்தாங்க, 1.5 கோடியா 2.5 கோடியா அதெல்லாம் முக்கியம். ஒரு படம் ஆரம்பிக்கிறதே கஷ்டமானது. நிறையா படம் ஆரம்பித்த லெவல்லே நிற்கும், சில படம் ஆரம்பிக்காமலே நிற்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க.
எனக்கு தெரியும் நிறைய ரூம் போட்டு டிஸ்கஷன் ஒரு 6 மாதம் டிஸ்கஷன் நடந்து டிஸ்கஷனோடவே போன படம்லாம் இருக்குது. நிறையா படம் இந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, ஆரம்பிப்பாங்க, ஃபிலிம் சேம்பரில் வந்து என்ட்ரி போட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி இப்போ நானே 2 படத்தோட நிறுத்திக்கிட்டேனே, 2 படம் தான் எடுத்தேன். அதுக்கு மேலே என் சன்னு கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் படிச்சுட்டு வந்தேன் அமெரிக்காவில். சாய் விஷ்ணு 3வது பையன் அமெரிக்காவில் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்தான். ரஞ்சித் படத்தில் நடிகர் நம்ம ரஜினிகாந்த் என் ஃப்ரெண்டு சும்மா அவனே குழந்தையா இருக்கும்போது சின்ன பையன் தெரியும். அதில் என் படத்துலேயே பண்ணார். ஸோ ரஜினிகாந்த் படத்தில் ஒன்றில் அசோசியேட்டாக பண்ணேன், முதல்ல படத்தில் அசிஸ்டண்ட்டாக பண்ணேன், அதுக்கடுத்து அசோசியேட் டைரக்டராக பண்ணேன் ரஞ்சித் கூட, அவர் டைரக்டரோட. ஸோ இது மாதிரிலாம் சினிமாவில் அப்பப்போ போகிறாங்களே தெரியும், கொஞ்சம் ஈடுபடுறாங்களே தவிர. பட் அவன் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்தால் என் மகன் தான் இருந்தாலும் இன்னும் ஒரு டைரக்ட் பண்ணுறதுக்கு அந்த சூழ்நிலையோ வாய்ப்போ வர்றதில்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர்லாம் அவர் பாராட்டுறாரு. இன்னும் துணிச்சலாக அவர் படத்தை எடுத்து வெளியிட்டிருக்காரு இல்லையா, அது பெரிய விஷயம். அது மாதிரி இதில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பார்த்த வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து மியூசிக் யாருன்னு தெரில, மியூசிக் கூட சொன்ன மாதிரி மியூசிக் நல்லா இருக்குது. அதுக்கு படம் எடுத்துருக்காங்களா புது அப்படியே எந்த ஒரு சேலம் சரி வெரி குட். ஸோ நல்லா இருக்குது, வாழ்த்துக்கள். ஸோ மியூசிக் நல்லா இருக்குது, கேமரா நல்லா இருக்குது, எடிட்டிங் நல்லா இருக்குது, எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஒரு படம் வந்து நல்ல படத்தை எடிட்டிங்கில் கெடுத்துடலாம், மோசமான படத்தை கூட எடிட்டிங்கில் தூக்கி நிறுத்திடலாம். ஸோ எடிட்டிங் வந்து சினிமாவில் முக்கியம். அதனால் குறைச்சது எம்ஜிஆர் கூட அந்த காலத்தில் வந்து எதில் உட்காராரோ இல்லையோ எடிட்டிங்கில் போய் உட்காருவாருந்தாங்க. அவர் ஒவ்வொரு ஃபுட்டேஜும் படித்தது எம்ஜிஆர் அவர் பார்க்காம அவர் எடிட் பண்ணாமல் வராதும்பாங்க. இவர் சொல்கிற பெஸ்ட் எடிட்டர்ஸ்ன்னு படித்தது எம்ஜிஆருக்கு பேர் உண்டு. அவர் எல்லாத்தையும் பார்ப்பார், தயாரிப்புலேருந்து நடிக்கிறது மட்டுமல்ல மற்றவங்க நடிக்கிறதையும் பார்ப்பார், மியூசிக் பாட்டு அதை பார்ப்பார். ஸோ தயாரிப்பாளருங்கிறது செலவு பண்ணுறதோடு நிற்கிறது இல்லை, அதோடு சேர்த்து தயாரிப்பாரோ ஹீரோவோ அவருடைய ரோல் மட்டும் பண்ணிட்டு போகிறது வந்து அது ஒரு வகையான வேலை. பட் அவர் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எப்படி நடிக்கிறாங்க, ஏன்னா எல்லாருடைய ஒரு சினிமாவுடைய வெற்றிங்கிறது தனிநபர் வெற்றி இல்லை, அது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். ஸ்டார்டிங் ஒரு அசிஸ்டண்ட்டு அசோசியேட்டு எல்லாம் ப்ரொடக்ஷன் பாயிலேருந்து ஆரம்பிச்சு, லைட் பாயிலேருந்து ஆரம்பித்து ப்ரொடக்ஷனில் இருக்கிற உதவியாளர்கள்லேருந்து ஆரம்பித்து என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சினிமா வெற்றியில் வந்து பங்கு இருக்குது. அதில் பணியாற்றக்கூடிய நூற்றுக்கணக்கான டெக்னீஷியன்ஸ், கலைஞர்கள், சின்ன ரோலோ பெரிய ரோலோ, ஒரு சின்ன ரோலில் நடிக்கிறான்னு சொதப்புனா அந்த படமே சொதப்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, நம்ம வடிவேல் ஒரு தடவை சொன்னார், சிவாஜி படம் ஒரு நடிகர் சிவாஜி கணேசனுடைய படத்தில் தேவர் மகள் அம்மா நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே, அவர் இறந்து கிடக்கும் போது கூப்பிட்டு அழுக சொன்னாங்க. நான் போய் அழுதேன். அது அப்படியே படமாக கிடந்த சிவாஜி திடீர்னு எந்திரிச்சிட்டாரு. நிறுத்துறா ஏண்டா கமலஹாசன் காலம் சேட்டா அவன் தானே என் புள்ள, நான் என்ன கெட்ட பிள்ளையா? ஏண்டா அவன் எப்படி அழுகிறான் பாரு, நீ என்னமோ நீனே நான் பெத்த பிள்ளை மாதிரி கிடந்து கதை அப்படின்னு கூப்பிட்டு நிறுத்துறா போதும் அப்படின்ட்டு அந்த துண்டு எடுறான், அதை துண்டு எடுத்து வாயில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி துண்டு எடுத்து வாயில் வச்சுக்கடா அப்படின்னாரு. அவரு கூட இன்னொரு நடிகர் மறந்து போச்சு, சங்கிலி முருகன். அவர் சொன்னார், அவர் எனக்காக துண்டு, சங்கிலி முருகனுக்கு வேட்டி, நீ ஆனால் அவர் இவரோட கூட இருந்திருக்காரு, நீ வேட்டியை வாயில் வச்சுக்கடா அப்படின்ட்டார் சிவாஜி. அது மாதிரி அவர் படமாக கொடுத்து கிடக்கிற போது சிவாஜி மற்றவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு கவனிச்சுட்டே இருந்திருக்காரு. ஸோ அதுதான் அந்த மூவியினுடைய அது பிடிக்கும். பாரதி ராஜா டைரக்ஷன் வேறு. ஸோ அதனால் படத்தை எது சொன்னால் எல்லாருடைய பங்கும் சேர்ந்தது தான் ஒரு சினிமாவுடைய வெற்றி என்பது. அந்த வகையில் இது எல்லாருமே மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். புதுசுன்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது, என்ன புதுசு, எல்லாருமே ஒரு ஆளுக்கு புதுசாக இருந்தாலும் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டில் வந்து
1000 கிலோமீட்டர் ஓடினாலும் ஒரு அடி எடுத்து வச்சா தானே அடுத்து போக முடியும். அதனால் முதல் அடிங்கிறது தான் எல்லாருக்கும் முதல் அடி தான். எவ்வளோ பெரிய ரன்னிங் ரேஸில் கோல்டு மெடலிஸ்ட்டும் ஒரு அடி எடுத்து வச்சு தான் ஓடி இருப்பார். அதனால் இந்த முதல் அடியை துணிச்சலோட, தைரியமோட, நம்பிக்கையோட எடுத்து வைக்கிறது தான் முக்கியமான விஷயம். இது குறிப்பாக லேடிஸ்லாம் ப்ரொடியூசராக வர்றது பாராட்டக்கூடிய விஷயம். நிறையா ஒரு 4-5 பேர் ப்ரொடியூசர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை தெரியல எனக்கு. பட் வித் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் கோஆப்ரேஷனோட நீங்கள் வந்து எல்லாம் தொடங்கியிருக்கீங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அது ஒன்றும் புது ஹீரோ மாதிரி தெரில, நிறையா படம் நடித்த ஹீரோ மாதிரி தான் நல்லா நடிச்சிருக்காரு. அதனால் இப்போல்லாம் வந்து அது ஒரு காலத்தில் ஹீரோன்னா ரொம்ப அழகாக இருக்கணும், இவர் அழகாக தான் இருக்காரு, இவருக்காக சொல்லல. ஆனால் அழகாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஹீரோயின் அதே மாதிரி ரொம்ப அழகாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அதான் இவங்களை நான் குறைச்சி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஃபீல்டு சொல்கிறேன். அந்த காலத்தில் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும், சிவாஜி மாதிரி இருக்கணும், தியாகராஜ பாதர் மாதிரி இருக்கணும், அவர் மாதிரி சேஃபாக இருக்கணும், அவர் மாதிரி பாட்டு பாடணும், டிவி சின்னப்ப மாதிரி சண்டை போடணும். அந்த காலம்லாம் போயிடுச்சு, இப்போ கிடையாது. யாரை வேணாலும் நல்ல கேமராமேன் இருந்தால் தான் யாரை வேணாலும் அழகாக காமிக்கலாம் இல்லையா? எந்த ஆங்கிளில் காமிச்சா நல்லா இருக்காரோ அந்த ஆங்கிளில் காமிச்சாங்கன்னா யார் வேணாலும் அழகாக இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் வந்து சாதாரணமாக யார் வேணாலும் நடிக்கலாம். மனுஷன் நான் ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி உலகமே ஒரு நாடக மேடை இல்லை, எல்லா மனுஷனுமே நடிகர்கள் தான். உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் நடிகர் தான். எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். அவங்க வாய்ப்பு கிடைக்கிற போது அவங்க பெரிய ஆளாக, ரிப்பீட்டடாக கிடைச்சா ரிப்பீட்டடாக பெரிய ஆளாக வர்றாங்க. அதான் எல்லாருக்குள்ளேயுமே நடிப்பு ஆற்றல் மனுஷன் இருக்குது. எல்லோரும் நடிச்சுட்டு தானே இருக்குது. வீட்டில் பொண்டாடி புருஷன் நடிக்கிறாங்க, புருஷன் முன்னாடி நடிக்கிறான், அப்பா பிள்ளைட்டு நடிக்கிறான், புள்ள அப்பா நடிக்கிறான் இல்லையா, நண்பன் நடிக்கிறான். ஸோ வாழ்க்கையில் தினமும் அதான் ஷேக்ஸ்பியர் சொன்னார், உலகம் நாடக மேடை, அதில் ஒவ்வொருத்தரும் நடிகர்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல், அவங்க என்ன ரோல் பண்ணுறோமோ அதை ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் பண்ணுறாங்க. சினிமாவும் எல்லாரும் நடிகர்கள் தான், அரசியல்லையும் எல்லாரும் நடிகர்கள் தான். என்ன நடிக்காத எவனுமே கிடையாது, எனக்கு தெரியும். உங்களுடைய அரசியலே சொல்கிறேன். என்ன யோக்கியனா ரொம்ப வேஷம் போடுறவன் சில இடத்துல அயோக்கியனா இருக்கான், அயோக்கியனா வேஷம் போடுற அரசியலில் சில இடத்துல நல்லவனாக இருக்கான். ஸோ எல்லாத்துலேயும் அயோக்கியன் நல்லவன் கெட்டவன் எல்லாத்துலேயும் இருக்காங்க. அது மாதிரி சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி இருக்காங்க எல்லாரும். ஏன்னா மக்களும் அப்படி தான் இருக்காங்க. மக்களுக்குள்ளே மக்களுடைய பிரதிநிதிகள் தானே நம்ம அரசியல்வாதியோ சினிமாக்களோ. நீங்கள் 500 ரூபா கொடுத்தா தான் ஓட்டு போட்டு மக்கள் இப்படி கெட்டு போயிருந்தா அப்புறம் அரசியல்வாதி நல்லவன் எப்படி வருவான்? 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஓட்டுக்கு காசு விரட்டி கேட்குறானுங்க. இப்பெல்லாம் விட்டு போயிட்டாங்க. எப்படின்னா ஒரு வீட்டில் சப்போஸ் திமுக கொடுத்துட்டு போகுதுன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதிமுக விட்டுறாங்கன்னு வச்சுங்க. இந்த அதிமுக வீட்டில் 5 பேர் இருந்தா எங்கள் வீட்டுக்காரர் தாங்க அண்ணா அந்த கட்சியில் இருக்காரு, நாங்கள்லாம் பொதுவாக இருக்காங்க, எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அது மாதிரி திமுக வீடு வாழான்னு விட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரர் தாங்க அதிமுக கிளை செயலாளர், நாங்கள்லாம் பொது தான், எங்களுக்கு 4 பேருக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதே மாதிரி 2 கட்சி சொல்கிறதுனால 10 கட்சி கொஞ்சம் அவர் 2 பேரும் கோச்சக்கூடாது. காங்கிரஸ் பிஜேபி எல்லா கட்சியும் தான், எல்லா கட்சியும் சார்பில் நிற்கிறவங்க நீங்கள் காசு ஒரு வீட்டில் கொடுத்துட்டு இந்த கட்சி அல்லது நமக்கு எதிரான கட்சி கொடுக்குற கட்சிக்கு எதிரான கட்சின்னு வச்சுங்க, இவங்க ஓட்டு போடாமல் விட்டுட்டு போனால் விரட்டி வாங்குறாங்க. ஆமாம், கொடுக்கலன்னா போட மாட்டாங்க. இன்னொன்று 2 பேரும் கொடுத்துறான். சில பேரில் 2 பேரையும் வாங்கிட்டா வீட்டில் வாதம் பண்ணுறாங்க, யார் கூட கொடுத்தாவோ. ஒரு 5 ஓட்டு இருக்கா, அவர் 1000 கொடுத்தாரு, 3 ஓட்டு அங்கே போட்டுருவோம். ஒரு 500 கொடுத்தாரு, 2 பிரிச்சு இங்கே போட்டுருவோம். இது நாடு எங்கே போயிட்டு இருக்கு? இந்த மாதிரி இது மக்கள் வந்து சினிமாலாம் இருக்குன்னா புரட்சி எம்ஜிஆர் படம் பார்த்தீங்கன்னா அவருடைய பாட்டாக இருக்கட்டும், வசனங்களாக இருக்கட்டும், அல்ல ஒரு பண்ணுற ரோலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு மெசேஜ் இருக்கும்.
சினிமா ஒரு பொழுதுபோக்கு தான், சந்தேகமே கிடையாது. ஏன்னா மெசேஜ்னா உபதேசம் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா படம் ஓடாது. எடுத்த உடனே ஆரம்பிச்சு சாமியார் மாதிரி ஹீரோ வந்து ஒரு உபதேசமே பண்ணிக்கிட்டு இருந்தால் பாதியில் அடிச்சு போயிடுவாங்க ஆடியன்ஸ். ஸோ எல்லாம் இருக்கணும், நகைச்சுவை இருக்கணும், சண்டை இருக்கணும், டான்ஸ் இருக்கணும், பாட்டு இருக்கணும், அது இருக்கணும் இல்லை எல்லாம் இருந்தால் தான் சினிமா பல்சுவை கொண்டதாக இருக்கணும் ஒரு படமும். ஆனாலும் ஒரு மைய கருத்து இருக்கணும். ஒரு கதையில் ஏதோ ஜனங்களுக்கு மக்களுக்கு ஒரு மெசேஜ். படம் பூரா 2.5 மணி நேரமும் மக்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் 2 நிமிஷமாவது அந்த 2.5 மணி நேரத்தில் 2 நிமிஷமாவது மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வசனத்திலேயோ பாடல்லையோ ஒன்று இருந்தால் அதுதான் அந்த அந்த படம் சாதிக்கிற சாதனை அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் படத்தில் இன்றைக்கும் அவர் படம்லாம் பாட்டெல்லாம் இன்னும் கேட்கறதுக்கு காரணம் என்ன? பாட்டில் இருக்கிற மக்களுக்கான செய்திகள் தானே, நாட்டு மக்களுக்கான செய்திகள். ஸோ அந்த காலத்தில் பாடல் ஆசிரியர்களும் அப்படி எழுதுனாங்க, இப்போ நல்லா எழுதுகிறாங்க. சில பாட்டுகள் தவிர சில பாட்டுகளில் வந்து என்ன மொழியில் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. தமிழில் வர்ற பாட்டு கூட சில நேரத்தில் இப்போ நிறையா கருத்துள்ள பாடல்கள் நிறையா வருது வச்சுக்கோம். ஸோ எல்லாமே மைய கருத்து என்னன்னா எல்லாம் மக்களும் மாறணும், அரசியல்வாதியும் மாறணும், சினிமாவும் மாறணும். எல்லாம் சேர்ந்து மக்களுக்கான வழியில் மக்களை மகிழ்ச்சியடைய செய்கிற விதத்தில் இருக்கணும். வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்க போகிறோம்? சினிமாவே என்னென்னா மக்கள் உங்களுக்கு வர்றதே சந்தோஷத்துக்கு இருக்க தானே வர்றாங்க. ஒரு 2.5 மணி நேரம் அங்கே வந்து சந்தோஷங்கிறது சந்தோஷத்தில் மட்டும்தான் சந்தோஷம் இல்லை, துக்கத்துலேயும் சந்தோஷம் இருக்குது. ரொம்ப அழுக படம்னு வச்சுங்க, ஒரு படம் உட்கார்றதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரே சோக சீனாக இருக்குன்னு வச்சுங்க, அந்த படம் வெற்றி பெறுறது இல்லையா? அதுவும் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ மக்கள் எல்லாத்தையும் ரசிப்பாங்க. அந்த சோகமாக இருந்தாலும் சரி, சிவாஜி படம்லாம் கை வீசம்மா கை வீசுன்னா அது இன்னமும் கை வீசுன்னு எத்தனை பேர் கண்ணீர் அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, டிவிக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே எத்தனை பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லா படமும் அது சிரிப்பாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எல்லா படத்தையும் மக்கள் பார்ப்பார்கள். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படி எடுக்கப்படுது, எப்படி கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான். அதனால் இந்த படம் மொத்தத்தில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு.